போல அப்பாவா இருந்து என்ன செஞ்சிருப்பாரு, ஊட்டி இருப்பாரு, கூட இருந்து விளாண்டிருப்பாரு, தோல்ல தூக்கி சுமந்திருப்பாரு, அங்க பாரு இங்க பாருன்னு எல்லாத்தையும் வேடிக்கை காமிச்சிருப்பாரு, பொருள்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்பான என்ன செஞ்சிருப்பாரு, தச்சு வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாரு. ஒரு தேவனுடைய பிள்ளைய அப்படி வளர்க்குறதுன்னா சாதாரண விஷயமா? அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம்னா தேவனோட பேச்சுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாரு. தேவன் சொல்றாரு, நான் அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன், மனுஷங்க பேச்சா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிஞ்சதுனால யாருக்கு எப்படி ஒரு பாக்கியம்? யோசேப்புக்கு. சரியா, புரியுதா? அப்ப அவர் சேர வேண்டிய யாரோட சேர்ந்தாரு? மரியாளோட சேர்ந்தாரு. அதனாலதான் அந்த பாக்கியம். அப்ப சேர வேண்டியவங்களோட சேரணும், சேரக்கூடாதவங்களோட சேரக்கூடாது. என்னன்னா என்ன, பசங்க வந்து கொஞ்சம் போக போக பேட் பாய்ஸா இருக்காங்க உங்க கூட விளையாடுறவங்க அப்படின்னா அதுக்காக மூஞ்ச திருப்பிக்கிட்டு போனோம்ல, ஹாய் பாய் அப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. கேர்ள்ஸுமே அப்படிதான். வளரும் போது சொல்றேன், இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாது, ரொம்ப முரட்டு ஆளா இருக்கும் போது கொஞ்சம் என்னன்னு வச்சுக்கோங்க. புரியுதா?